வெப் டெவலப்மெண்ட் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு HTML அண்ட் CSS ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். ஒரு வெப்சைட்டை நம்ம போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ப்ரௌசர் தேவை இல்லையா? ப்ரௌசர்னு ஒன்று நம்மளோட சிஸ்டமில் இருந்தால் தான் நம்மளால் வெப்சைட்டெல்லாம் விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலாம், க்ரோம், இந்த மாதிரி எவ்வளவோ ப்ரௌசர்ஸ் இருக்குது. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணி நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த வெப்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? எப்படி அது எனக்கு கரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெப்சைட்டும் சர்வர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி கம்ப்யூட்டர் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் சர்வரும் கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டியாக இருக்கும் அண்ட் வேர்ல்டு வைட் வெப்பில் கனெக்டடாக இருக்கும். ஒரு வெப்சைட்னா அதுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? யூசர் இந்த பேஜுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணணும், இல்லை இந்த பேஜுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் வெப் டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த சர்வரில் தான் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். என்ன இது வேறு ஃபார்மேட்டில் இருக்க போகுது. இப்போ நான் ஒரு வெப்சைட்டோட பேரை ப்ரௌசரில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வெஸ்ட் போகும் சர்வருக்கு. இந்த வெப்சைட்லேருந்து இந்த பர்டிகுலர் பேஜை கேட்குறாங்க, ஹோம் பேஜ் கேட்குறாங்க, இல்லைன்னா இந்த பேஜை கேட்குறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக சர்வருக்கு போகும். ஸோ சர்வர் என்ன பண்ணும்? அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்ட் ஃபைலை சூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸாக திரும்ப ப்ரௌசருக்கு அனுப்பிச்சிவிடும். இதுதான் HTTP ரெக்வெஸ்ட் அண்ட் HTTP ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் இமேஜஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி அனுப்பணுன்றப்போ ப்ரோட்டோகாலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து HTTPன்னு சொல்கிறோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சில வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் இப்போ ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரௌசரை தான் நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம தான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வெப்சைட்டை பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ நம்ம தான் கிளைண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை ப்ரௌசரில் கொடுக்கும்போது ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு போகும். சர்வர் ஃபைல்ஸ் எல்லாம் மறுபடியும் ப்ரௌசருக்கு அனுப்பும். ப்ரௌசர் தான் நமக்கு புரிகிற மாதிரியான ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோமோ, HTML CSS எடுத்துக்கோங்களேன், அது எல்லாமே ப்ரௌசரை தான் டார்கெட் பண்ண போகுது. ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி நம்ம கோடை எழுத போகிறோம். அந்த ப்ரௌசர் வந்து அதை படித்து பார்த்து கரெக்டான ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ண போகுது. W3 Schools அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜுக்கான கோடு தான் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் இந்த மாதிரி ஆங்குலர் பிராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். HTML பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டேக் தான். டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்ட் HTML ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இங்கே வந்து டைட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே நம்மளோட டேப்லையே மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வருது, அந்த டைட்டில் தான் இது. இந்த டேப்ல மேலே என்ன டைட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத இந்த மாதிரி கோடில் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதை கூட நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் அப்படின்றது ஒரு H2 டேகுக்குள்ளார கொடுத்துருக்காங்க. H2னா ஹெட்டிங் 2 அப்படின்னு அர்த்தம். H1ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும், H2ன்றது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் ஸ்டில் பெருசு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பெருசாக டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக அதை H2க்குள்ளார கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளார என்னென்னலாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற அந்த டெக்ஸ்டோட மார்க்கப் தான் HTML. ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி பெருசாக காமி, இந்த டெக்ஸ்ட்டை இப்படி அண்டர்லைன் பண்ணு, இந்த டெக்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட்டில் காமி, இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் HTML அப்படின்ற லாங்குவேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இமேஜஸ்லாமும் உங்களால் HTML டிஸ்பிளே பண்ண முடியும், வீடியோஸ்லாமும் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன கான்டென்ட்டை காமிக்க போகிறோம்
அப்படின்றது தான் HTML. அது எந்தெந்த மாதிரி காமிக்கணும் அதெல்லாம் தெளிவாக ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு லாங்குவேஜ் தான் HTML, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த சோர்ஸ் ஃபைல்குள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் .cssன்னு வருது பாருங்க. இந்த CSS அப்படின்றது என்னன்னா ஸ்டைல் ஷீட். ஸ்டைல் ஷீட்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த கான்டென்ட்டை அழகுபடுத்தி காமிக்கிறதுக்காக CSS யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட வெப் பேஜை பியூட்டிஃபை பண்ணுறதே CSS தான். CSS இல்லைன்னா பேஜ் பார்க்கவே நல்லா இருக்காது. நம்ம CSS ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். CSS ஆன்ல இருக்கு இல்லையா, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த பேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், பாருங்க எப்படி டிஸ்பிளே ஆகியிருக்கு பேஜ் அப்படின்றத. சுத்தமாக ரீடபிளாகவே இல்லை. மறுபடியும் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி க்ரீன் கலர் வரணும். இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்குற இந்த லிங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் பார்க்குள்ளார வரணும் பக்கத்தில். அதுக்கு பின்னாடி பிளாக் கலர் வரணும். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒயிட் கலரில் வரணும். இந்த சைடு இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் பாரில் இருக்கணும். இது எல்லாத்தையும் CSS மூலமாக தான் நம்ம சொல்கிறோம். எது எங்கெங்கே வரணும் அப்படின்ற அந்த பொசிஷனிங், அதோட கலர், அதோட பேக்ரவுண்ட் கலர், இது எல்லாத்தையும் நம்ம CSS மூலமாக தான் கொடுக்குறோம். அது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெப்சைட் பார்க்கறதுக்கும் அழகாக தெரியுது. ஸோ HTML பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட், அந்த கான்டென்ட்டை மட்டும் சொல்கிறது HTML. அந்த கான்டென்ட்டை இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு உங்களுக்கு CSS தெரியணும். ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு உங்களால் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். இந்த W3 Schools அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரியான வெப்சைட். பிளாக்னா என்ன இருக்க போது, நம்ம அதில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கிளிக் பண்ணால் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை வந்து நமக்கு காமிக்கிறாங்க எடுத்து இல்லையா. இதே மாதிரி ஒரு லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. அந்த பேஜில் இருக்கிற கான்டென்ட்லாம் சேம் தான். நான் பார்த்தாலும் அதே கான்டென்ட் தான் வரப்போகுது, நீங்கள் பார்த்தாலும் அதே கான்டென்ட் தான் வரப்போகுது. இதில் கஸ்டமைசேஷன் அப்படின்றது பெருசாலாம் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் மாதிரியான வெப்சைட்ஸ், இல்லைனா இங்கே நான் ஒரு சலோனுக்கான வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எந்த டேபுக்கு போனாலும் கான்டென்ட் எல்லாமே ஸ்டாட்டிக் தான். அதே கான்டென்ட்டை தான் திரும்ப திரும்ப டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக கான்டென்ட் இருக்குது அப்படின்னா வெறுமே HTML CSS மட்டும் யூஸ் பண்ணியே உங்களால் வெப்சைட்டை ஈஸியாக பில்ட் பண்ணிட முடியும். மிஞ்சி போனால் இந்த மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம்லலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயிலில் போயிட்டு நான் xyz.comனு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில்னா வரணும் இல்லையா. இது வந்து ப்ளீஸ் என்டர் அ வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ்க்குலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக HTMLலேயே கூட இப்போல்லாம் வேலிடேஷன்ஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வேலிடேஷன்ஸ் பண்ணிடுவோம். எதுக்காக வேலிடேஷன் பண்ணுறோன்னா தப்பான வேல்யூலாம் போய் என்டர் ஆகிடக்கூடாது. இப்போ நேம்னா கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காம விடக்கூடாது. இந்த மாதிரியான வேலிடேஷன்ஸ்க்குலாம் பெரும்பாலும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இன்னும் எக்கச்சக்கமாக பண்ண முடியும். இப்போல்லாம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் பேசிக்காக இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெட் பஸ் வெப்சைட்டுக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு 17th March என்னென்ன பஸ்லாம் போகுது அப்படின்னு சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சர்ச் கொடுத்துட்டேன். நான் கேட்ட அந்த எக்ஸாக்ட் இன்புட்கான ரிசல்ட்டை அது எனக்கு காமிக்குது. எல்லாரும் இதே பர்டிகுலர் சர்ச் மட்டும்தான் பண்ணுவாங்களா? இல்லை, ஃப்ரம் டு டேட்டுன்னு எதை வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். ஸோ அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஜையே மாற்றி அது கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதெல்லாம் டைனமிக் வெப்சைட்ஸ், ஸ்டாட்டிக் வெப்சைட் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாக் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இங்கே மேத்தமேட்டிக்ஸ்னு நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பேஜோட URLே மாறும். இங்கே நம்ம மேலே கொடுத்துருக்குற இதுதான் வந்து பேஜோட URLன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. W3 Schools AI அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார AI மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற அந்த பேஜை கேட்குறாங்க அப்படின்னு அது ஸ்பெசிஃபிக்காக சர்வருக்கு சொல்லும். ஸோ அதுக்கு தகுந்த ஃபைல் எடுத்து அதை திரும்பி அனுப்பிச்சி விடுறது தான் சர்வரோட வேலை. வேறு எந்த ப்ராசஸிங்கும் சர்வரில் செய்ய வேணாம். என்ன வெப்சைட்டில் என்ன பேஜ் கேட்குறோன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் போதும். அந்த பேஜை அதை அனுப்பிச்சி விட போது ப்ரௌசர் நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. அதனால தான் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டை வச்சு மட்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்.
இந்த பேஜ்னா அதில் இந்த கான்டென்ட் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத ஆல்ரெடி ஃபைலில் ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த ஃபைலை எடுத்து அனுப்பிச்சி விடுறது தான் இங்கே சர்வருக்கு வேலை. இதே ரெட் பஸ் மாதிரியான வெப்சைட்டில் இந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு இந்த டேட்டில் என்னென்ன பஸ் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ சர்வர்லேருந்து டக்குன்னு இந்த பேஜை ரெடியாக எடுத்து கொடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா இதில் எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா. இங்கே சீட்ஸ் அவைலபிள்லாம் வேற மாறிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அதே அவைலபிலிட்டி இருக்காது. புக் பண்ண இந்த வேல்யூஸ்லாம் வேற அப்டேட் பண்ணணும். அப்போது ஃப்ரெஷ்ஷாக இந்த பர்டிகுலர் இன்புட் காம்பினேஷனுக்கு என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணணுன்றத டேட்டா பேஸ்லேருந்து அது எடுத்து நமக்காக ஃபார்மேட் பண்ணி அனுப்பணும். ஸோ சர்வர் சைட்லேயே ப்ராசஸிங்லாம் நடக்குது இல்லையா. இதை தான் நம்ம பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். HTML, CSS அப்புறம் கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலே அதை வச்சு ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸை ஈஸியாக நம்மளால் பில்ட் பண்ணிட முடியும். ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எப்போல்லாம் தேவைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக் மாதிரியான வெப்சைட்டோ இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இன்ஃபர்மேஷன்லாம் மட்டும் காமிக்கணும், கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் மட்டும் காமிக்கணும், இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த அட்ரஸில் இருக்குது, இதான் கான்டாக்டு, இந்த மாதிரியான சிம்பிள் இன்ஃபர்மேஷனை மட்டும் காமிக்கிற மாதிரியான வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா அதை அழகாக யூனிக்காக டிசைன் பண்ணணும் அப்போ நீங்கள் HTML, CSS அண்ட் கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே பண்ணிடலாம். இதே பேக் எண்டில் ப்ராசஸிங்லாம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி டேட்டாவெல்லாம் புல் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் மாதிரியான ஒரு செல்லர் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லைனா IRCTC மாதிரி வெப்சைட், பஸ் ரிசர்வேஷன் வெப்சைட், ஜொமேட்டோ மாதிரியான ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுற வெப்சைட். ஏன்னா அதிலெல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் என்னென்ன பக்கத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்கணும். அதுக்கெலாம் ஆல்ரெடி டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அதை புல் பண்ணி எடுத்து காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்லாம் நம்ம லாகின் பண்ணுறோம், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே பேக் எண்டில் எக்கச்சக்கமான ப்ராசஸிங் நடக்கணும். அதுக்கெலாம் உங்களுக்கு பேக் எண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். .NET சூஸ் பண்ணிங்கன்னா C# வச்சு கோட் பண்ணலாம். அப்புறம் பைத்தானில் ஜாங்கோ இருக்குது, ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட்லாம் இருக்குது, Node.js, PHP, ரூபி, இந்த மாதிரி எந்த டெக்னாலஜி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேக் எண்டில் டெவலப் பண்ணுறதுக்கு. பேக் எண்ட்னாலே டேட்டா பேஸ் தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. SQL இல்லைனா NoSQL இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பேக் எண்டில் தான் எல்லா லாஜிக்கல் ப்ராசஸிங்கும் நடக்கும். ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறது, அது எப்படி அழகாக காமிக்கிறது, இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நம்ம தாராளமாக ஃப்ரண்ட் எண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுவும் இப்போது ரியாக்ட், ஆங்குலர், வியூ இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டுக்காக. ஸோ கிளைண்ட் சைட்லேயும் ஓரளவுக்கு கோடெலாம் நம்மளால் எழுத முடியும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடெல்லாம் ப்ரௌசர்லேயே ரன் ஆகும். பேக் எண்ட் கோடெலாம் எங்கே ரன் ஆகுது? சர்வரில் ரன் ஆகுது. பட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடெல்லாம் ப்ரௌசரே ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் காமிக்கும். ஏதோ ஒரு வெப்சைட்டோட லாகின் ஃபார்ம் இது. இதில் போய் நான் எதுவுமே கொடுக்காம கண்டினியூன்னு கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு எரர்ஸ் எல்லாம் காமிக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக தான் செஞ்சுருக்காங்க. HTML வச்சு மட்டுமே வேலிடேஷன்ஸ்லாமும் செய்ய முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது சைன் அப் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ். ஆக்சுவலாக சப்போஸ் நான் இந்த ஃபீல்டில் எல்லாம் கரெக்டான டேட்டாவை கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். அப்போ என்னாகும், நான் கொடுத்த இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகும். இந்த மாதிரி ஒரு புது யூசர் வந்திருக்காங்க, இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இதான் அவங்களோட லாஸ்ட் நேம், இதான் அவங்களோட இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சர்வருக்கு போகும். சர்வரில் என்ன பண்ணும், நம்ம தனியாக கோட் எழுதி வச்சுருப்போம். இந்த மாதிரி புது யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்யு அப்படின்னு சொல்லி கோட் எழுதியிருக்கணும். அந்த கோடில் மேபி ஆல்ரெடி இந்த இமெயிலில் வேறு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுற மாதிரியான கோடெல்லாம் இருக்கலாம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா மறுபடியும் அதே இமெயிலில் க்ரியேட் பண்ண விடக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த யூசருக்காகன்னு ஒரு புது டேட்டா பேஸ் என்ட்ரியே அது க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு புது யூசர் வந்திருக்காங்க, இதான் அவங்களோட இமெயில் ஐடி, அதெல்லாம் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தானே நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்போ கரெக்டாக அலோவ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அது ரெஸ்பான்ஸாக ஒரு புது பேஜை அனுப்பணும். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் எந்த பேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ அதை சர்வர்லேருந்து நமக்கு அனுப்பிச்சி விடணும். இந்த வேலையெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்தே செய்ய முடியுமா? டைரெக்டாக நான் டேட்டா பேஸோட இங்கேருந்தே கனெக்ட் பண்ணுறேன் ப்ரௌசர்லேருந்தே அப்படின்லாம் செய்ய முடியாது.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் நடக்க போகுதுன்னா சர்வர் வரைக்கும் போய் சர்வரில் தான் ப்ராசஸிங் நடக்கணும், அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் திரும்பி வரணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேஜை டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் நான் தப்பாக என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தப்பாக என்ட்ரு பண்ணுறதுக்குலாம் மறுபடியும் இங்கேருந்து சர்வர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சர்வரில் தான் இது தப்புன்னே கண்டுபிடிச்சி திரும்பி வரணும் அப்படின்னாலாம் டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால தான் ஃப்ரண்ட் எண்ட்லேயே இந்த தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன கோடெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ப்ராசஸிங்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் நம்ம பேக் எண்டில் வச்சுப்போம். இந்த வேலிடேஷன்ஸ்லாம் பேக் எண்டில் வச்சா தப்பு கிடையாது, பேக் எண்ட்லேயும் எக்ஸ்ட்ராவாக வேலிடேஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் ஃப்ரண்ட் எண்டில் வைக்காமே விட்டுட்டோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? இது வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும் ப்ரௌசர்லேயே ரன் ஆகுறதுனால. இந்த மாதிரி ஏதோ ஒரு எலிமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தா அந்த எலிமெண்ட்டுக்கான கோட் வந்து கரெக்டாக அது டிஸ்பிளே பண்ணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஏஐ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு H1 டேகுக்குள்ளார கொடுத்துருக்காங்க, அதை தான் காமிக்குது. எந்த ஒரு வெப்சைட்டை வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அதோட கோட் என்ன அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நம்மளோட ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் பார் வரணும்னு நினச்சோன்னா நம்ம இங்கே வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் கோட் மட்டும்தான் தெரியும். பேக் எண்டில் ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு அது ரெடியாக ஒரு ஃபைலை நமக்கு அனுப்பிச்சி விடும். அந்த ஃபைலோட கோடை தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறோம். இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு HTML அண்ட் CSS ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். லாஜிக்கல் ஹேண்ட்லிங் எல்லாமே பேக் எண்டில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும்தான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கோடிங்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஆனாலும் என்னால் லாஜிக்கலாக திங்க் பண்ணி கோட்லாம் எழுத முடியலை அப்படின்ற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரண்ட் எண்டை ஈஸியாக கற்றுக்க முடியும். இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா CSSலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகிறோன்றத வெறுமை கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், அப்போ தான் அழகான பேஜ்லாம் டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி லாஜிக்கல் திங்கிங் அந்தளவுக்கு இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும் இன் மை ஒப்பீனியன். ஸோ அதனால உங்களால் ஃப்ரண்ட் எண்டில் நல்லாவும் ஷைன் பண்ண முடியும். ஸோ கோடிங் வந்து சரியாக வரலன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்.